அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 9/3/2025, மார்ச் மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் மாசி 25ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் கேள்வி, குறள் 413. செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. தெளிவுரை: செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்பவரே ஆயினும் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு சமமாவர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று பெரியவர்களின் நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நீங்கள் செய்து வரும் தொழில் சம்பந்தமாக வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இன்று ஏற்படும். குழந்தைகள் கலைகள் மீது நாட்டம் கொண்டு கலை நிகழ்ச்சிகளில் கலந்தும் கொள்வார்கள். இன்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும். இன்று பணம் பொருள் சேர்க்கை கிடைக்கும். உங்களுக்கு புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் கூட வந்து சேரும். வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எப்போது நிறைவேறும் என்ற இயக்கம்தான் இன்றும் உங்களுக்கு. சிலருக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை, வீடு கட்டியவர்களுக்கு கட்டிய வீட்டை பற்றிய கவலை இப்படியாகத்தான் இருக்கிறது. வாடகைக்கு இன்னும் சரியான ஆள் அமையவில்லை. இப்படியாகத்தான் இருக்கிறது இன்றைய பொழுது. பெண்களுக்கு குடும்ப நிம்மதியற்ற நிலை. யாருடைய விஷயத்திலாவது தலையிடுவது, பிறகு அதன் காரணமாகவே சண்டையை உண்டாக்கி கொள்வது, மேலும் தனது நிலை இவ்வளவு சிக்கலாக இருக்கின்றது என்று அதை பெரிதுபடுத்தி சொல்வதை மிக முக்கியமாக வேலையாக செய்து மற்றவர்கள் பாரமாக நினைக்கும் அளவிற்கு நடந்து கொள்வது. இன்றைக்கு கிரக சூழல் இப்படித்தான் இருக்கிறது. இன்று பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும். கவனம் இருக்கட்டும். படித்து முடித்ததும் வேலைக்கு போயாச்சு, பல கம்பெனியும் மாற்றியாச்சு. எதிலும் திருப்தி ஏற்படாமல், அதாவது முதலில் வேலைக்கு போகவே பிடிக்கவில்லை, அதுதான் பிரச்சனை என்று இருக்கும் பலருக்கும் இன்று ஏதாவது தொழில் செய்யும் வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று பெரும்பாலும் ஹோட்டல் மற்றும் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய பேர் தொடங்குவார்கள். காதல் செய்பவர்கள் பெற்றோர்களின் சம்மதத்திற்கு எதிர்பார்த்து பெற்றோரும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காததினால் வேறு வழி இல்லாமல் சம்மதித்து திருமண ஏற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இன்று நடனம், நாட்டியம், பாட்டு போன்ற துறையில் உள்ளவர்கள் சிறந்த வாய்ப்பு பெறுவார்கள். அது சின்ன திரையாக இருந்தாலும் வண்ணத்திரையாக இருந்தாலும். சிறப்பாக செய்து வரும் கேட்டரிங் தொழிலில் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தயாரித்த உணவுகளை வாடகை வண்டியில் கொண்டு செல்வதை விட சொந்தமாக வாகனம் வாங்கினால் செலவை சிறிது கட்டுப்படுத்தி லாபம் அதிகரிக்கலாம் என்று நீங்கள் புதிய வாகனம் வாங்க வங்கியில் கேட்டிருந்த தொகை, கடனாக கேட்டிருந்த தொகை சாங்ஷன் ஆகும் இந்த வாரத்தில். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும். விரல்களின் உபாதைகள், இடது காது, தோல் நோய்கள், இஎன்டி பிரச்சனை, மறதி, தோள்பட்டை தொடர்பான வேதனை இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் உணவகம், பால், கொரியர், விடுதி, மருத்துவமனை, கடல், உப்பளம், படகு, கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ராமலிங்கம், கணபதி, குழந்தைவேல், தண்டபாணி, மணி, சுப்பிரமணி, மணிகண்டன், மணிமேகலை, பாண்டியன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் எடுத்துக்கொள்வீர்கள். கீரை, பச்சை பயிறு, துவரை, பட்டாணி, பால் சாதம், பால் பாயாசம் இப்படியாகவும் சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.